எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். சென்னை மாநகராட்சியின் திருவிக நகரில் உள்ள 2 மண்டலங்களின் தூய்மை பணியை மேற்கொள்வதற்கான பணியை தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டதின் பின்னணியில் 2000த்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 11 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தை முன்வைத்து அவங்களுடைய குறைகளை சொல்லி வருகின்றனர். இந்த போராட்டத்தின் பின்னணியில் என்ன இருக்கிறது? இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். இந்த போராட்டம் எதை முன்னிறுத்தி அவங்க சொல்றாங்க? இதுல பின்னணியில என்ன இருக்கிறது உங்களோட பார்வையில? இந்த போராட்டம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன், அதாவது தேசிய நகர்ப்புறங்கள்ல வறுமையை உழைப்பதற்கான ஒரு திட்டத்தின் கீழே இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் எல்லாமே மாநகராட்சியில அவங்க நீங்க ஒரு எம்ப்ளாயீஸை சேர்ந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டம் இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் இந்த மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தூய்மை பணியை பிரைவேட்டைஸ் பண்ணி தனியார் ஒப்படைத்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவங்க கொஞ்சம் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ல யூஸ் பண்றாங்க, கொஞ்சம் சானிடேஷன் ஒர்க் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்றதுக்காக அந்த ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு. அதன் ஒரு பகுதியாக ஜோன் 5 ராயபுரம், ஜோன் 6 திருவிக நகர், ஜோன் 7 அம்பத்தூர்ல ஒரு பகுதி. இந்த பகுதியை சேர்ந்த கிட்டத்தட்ட 3000த்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டாங்க. என்னன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த தனியார் வசம் சென்னை என்விரானோ அப்படின்ன ஒரு நிறுவனத்திற்கும் ஒப்படைக்கப்பட்டது. அவங்க என்ன டேர்ம்ஸ் கார்பரேஷன் சைட்ல இருந்து கொடுக்குறாங்கன்னா, இப்போ அந்த பணியாளர்களோட கரண்ட் சேலரி 23,000. நீங்க அதுல வேற எந்த இதுவும் கிடையாது. ஆக்சுவலி அவங்க டெம்பரரி சேலரி மாதிரி தான், மற்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மாதிரிலாம் இருக்காது. அந்த annual ஸ்கீம்ல இருந்து வர அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. தனியார் வசம் போகும்போது அவங்களுக்கு சேலரி 22,500, மற்ற பிஎஃப், அந்த கிராச்சுவிட்டி அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க, எங்க மந்த்லி டேக் ஹோம் கம்மியா இருக்கும், அதனால எங்களுக்கு நஷ்டம் ஆகுதுன்றது அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இல்லைங்க, உங்களுக்கு லாங் டேர்மா உங்களுக்கு செக்யூரிட்டி கிடைக்குன்றது இவங்க ஸ்டாண்டு. எங்களால இப்போ நீங்க சென்னை கார்பரேஷன் எடுத்துட்டீங்கன்னா, இந்தியாவில் பெருநகரங்கள்ல இருக்க கார்பரேஷன் பட்ஜெட் சென்னை கார்பரேஷன் பட்ஜெட் தான் கம்மி. ஏன்னா நம்ம இங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாமே கம்மியா வாங்குறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு இருக்கிற பட்ஜெட்ல இது நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம அதே மாதிரி இப்போ சென்ற வாரம் ஸ்வச் அபியான்ற ஒரு ரேங்கிங்ஸ்ல பெருநகரங்கள்ல சென்னை தான் இருக்கிறதுலே டர்ட்டியஸ்ட் சிட்டி என்ற மாதிரி ரேங்கிங்லாம் வருது. அப்படி இருக்கும்போது கார்பரேஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த நகரத்தை சுத்தமாக வைத்துக்கிட்டு இந்த தூய்மை பணி ப்ராப்பரா செய்யுது. மாடர்ன் எக்யூப்மெண்ட் நிறைய யூஸ் பண்ணி, ஏன்னா கார்பரேஷனே இதெல்லாம் எக்யூப்மெண்ட் வாங்கி மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி தனியார் வசம் தான் கான்ட்ராக்ட் தான் கொடுக்க முடியும். அதுதான் பண்றாங்க. இவங்களுக்கும் அவங்க அங்க ஜாப் செக்யூரிட்டி பண்ணிருக்காங்க. பட் ஆனா அதை ஏத்துக்காம இவங்க பண்றாங்க. பிளஸ் நிறைய பேர் இந்த 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த பிரைவேட்ல நாங்க 60 வயசுக்கு மேல பண்ண ஒர்க் எடுக்க முடியாது, யங்ஸ்டர்ஸ்னா பரவாயில்ல அப்படின்றாங்க. ஆனா அவங்க தான் இப்போ எங்களுக்கு வேலை போகுதுன்னு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இதோட பேஸ். இப்போ கார்பரேஷன் அவங்க லாங் ரன்ல சென்னை தூய்மையா இருக்கணும், தூய்மை பண்ணி டோர் டு டோர் கலெக்ஷன்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழ் பண்றாங்க. இவங்களுக்கு எங்களுக்கு வேலை போகுது அப்படின்ற இது இருக்கணும். இப்போ மாநகராட்சியே இதை எடுத்து பண்ணணும்னா அவங்க அவங்களோட நிதியில பண்றது கஷ்டம். இது இறுதியா எங்க வரும்னா, அவங்க இப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ்ல அவங்க கூடுதல் பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படிதான் முடியும். இதுல ஒரு 1500 பேர் அந்த சென்னை நிறுவனத்துல போய் சேர்ந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் தான் பேலன்ஸ் ப்ரொடெஸ்ட் இருக்காங்க. பட் அதுக்குள்ள இப்போ அந்த போராட்டமே இப்போ வேற திசையை நோக்கி போயிட்டு இருக்கு. திமுக எதிர்ப்பு சக்திகள்லாம் உள்ள அங்க பூந்துருச்சு. அவங்க தான் இப்ப நாம் தமிழர் சீமான் பார்த்தாரு, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, விஜய் கூட பனையூருக்கு அங்க போய் பனையூருக்கு கூப்பிட்டு அவங்க பார்த்திருக்காரு. அந்த மாதிரி அங்க போராட்டம் திசை திருப்பிட்டு இருக்கு. இப்ப திமுக எதிர்ப்பு தான் அங்க பிரதானமா இருக்குது. இந்த சர்ச்சை பிரதானமாக அதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு. இந்த குறிப்பா இந்த போராட்டம், இந்த சம்பவத்துல சென்னை மாநகராட்சியின் நடவடிக்கையை எப்படி பாக்குறீங்க நீங்க? சென்னை மாநகராட்சி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க இந்த பிரைவேடைசேஷன் திரும்ப பண்ணாது, பிரைவேடைசேஷன் பண்ணி தான் தீரணும், நகரத்துக்கு அதுதான் நல்லதுன்ற அவங்க தெளிவா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதான் நீங்க வாங்க, நம்ம இதை நெகோசியேட் பண்ணி சேலரி நெகோசியேட் பண்ணி தரோம், அதுவும் பண்ணிட்டாங்க. ஆனா
ஒரு ஆனா மேயர் பிரியாவோட ஒரு சில கருத்து வந்து அது தேவையற்ற கருத்துக்கள், அதுதான் இங்க சர்ச்சை. இப்ப நீங்க தூய்மை பணியாளருக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோங்க, ஒன்றும் அவங்க நாங்க பேச்சுவார்த்தை நடத்த தயாராக, அவங்க வந்து பேச சொல்லுங்க, அவ்வளவு அதோட முடிச்சிடணும். நீங்க வந்து முதலமைச்சர் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு, உங்களோட கூட உட்காந்து சாப்பிட்ட இதுன்னு சொல்லி இது போன்ற கருத்துக்கள் வந்து அதுவே கூட உட்காந்து சாப்பிட்டதெல்லாம் பெரிய பெரிய ஒரு செயலா, என் கூட உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்ற கருத்து ஆப்வியஸா வரும். அது ஹைஜாக் பண்றாங்க. அதே மாதிரி அது திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்டது. அது வந்து கொடுக்கப்பட்டதான்னு கேட்டு நம்ம கொடுக்கப்பட்டது. பட் ஆனால் இன்னைக்கு இருக்க சூழல்ல அதை நிறைவேற்ற முடியாது சொல்லிட்டு போயிடலாம். கொடுக்கவே படல, நீங்க எந்த ஊடகம் சொல்லி அந்த சேகர் பாபு பேசுனது அந்த ஒரு இதுவும் ஒரு சர்ச்சையாக அதுக்கும் ஒன்று. இப்போ திமுக வந்து இந்த ப்ரொட்டஸ்டே ஒரு அவங்க அரசியல் ரீதியா மோசமா கையாண்டாங்க, ஒரு ஒரு கவனத்துல கையாளு. குறிப்பா இந்த தூய்மை பணியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒப்பிட்டு சொல்லணும்னா, இதற்கு முன்பாக இருந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த கிளீனிங் ஃபெசிலிட்டிஸா இருக்கும். குறிப்பா பாத்ரூம்லாம் வந்து அந்த அளவுக்கு கிளீனா இருக்காது. ஆனா இப்ப கிளாம்பாக்கம் வந்ததுக்கு அப்புறம் அது தனியார் மயம் ஒப்படைக்கப்பட்டதுக்கு அப்புறம் கிளீனா இருக்கு, நீட்டா இருக்கு. அங்க இருக்கக்கூடியவங்களுடைய வேலை வந்து நிச்சயமா முழு நேரமும் அவங்க வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை தனியார் மயம் போகும்போது முழு நேரமும் அவங்க வேலை செய்யணுன்றதுக்காக ஒருவேளை ஆமா, அது கூட காரணம் இருக்கலாம். நம்ம வேலை ஜாஸ்தியா இருக்கும். அரசாங்க வேலை எல்லாம் எப்படி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் காலத்தை ஓட்டலாம், நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். அரசாங்க ஊழியரும் அவங்க பொறுப்பாக வேலை செய்யறாங்க. பட் ஆனா இவங்க பியர் ப்ரெஷர் வந்து அவங்க பிரைவேட்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். நீங்க எப்படியோ போட்டு காமிச்சிடணும். இது என்னன்னா இப்போ ஒழுங்கா கிளீனா இல்லைன்னா அந்த நிறுவனத்தோட கான்ட்ராக்டே இதை அரைச்சிடும். ஆனா இவங்க வந்து அரசாங்கத்துல அப்படி பண்ண முடியாது. ஒரு சில அவங்களுக்கு வேற விதமான ஒரு சில இதுல பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து என்னன்னா பிரைவேட்டுன்னு கொடுக்கறதால இவங்க மாநகராட்சி இதுக்கான எக்யூப்மெண்ட் வாங்கறதுல செலவு பண்ண தேவையில்ல, அவங்களே பண்ணிடும். அவங்க ஒரே பட்ஜெட்டா கொடுத்துடலாங்க. இவங்களும் என்ன பண்றாங்க, இப்போ பிரைவேட்ல வந்து கொஞ்சம் ஜாப் செக்யூரிட்டி ஒழுங்கு வேலை செய்யலன்ற ஜாப் செக்யூரிட்டி நாளைக்கே வந்து வேற எதாவது பண்ண ஒரு தனியார் நிறுவனத்துல எப்படி ரேம்டோ இருக்கும் அங்கேயே நேரம் இருக்கும், அந்த மாதிரி சங்கல் பண்ண அவங்க ஃபீல் பண்றாங்க அந்த ஒர்க்கர்ஸும். ஸோ அதுதான் இப்போ பிரச்சனையா இருக்கு. முழுமையான தூய்மை பணியாளர்களும் ஒட்டுமொத்தமா போராடி இருந்தா அதனுடைய வீரியம் வேற மாதிரி இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னீங்க ஒரு 1500 பேர் அந்த தனியார் மயமாக்கப்பட்ட அந்த இதுல வந்து பணியமர்த்தப்பட்டுட்டாங்கன்னு. அப்படி இருக்கும்போது ஒரு பரவலா பாதின்றப்போ அதோட வீரியம் குறைஞ்சு ஒரு இப்போ என்னாச்சுன்னா பாதி பேர் இப்போ வீரியம் குறைஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பாதி பேர் குறைஞ்சு போயிட்டாங்க. இப்ப இந்த மீதி பாதியோட திமுக எதிர்ப்பு சக்திகள் வந்து உள்ள அரசியல் ஆக்கணும் இந்த அரசு இதுல. ஏன்னா இன்றைக்கு வந்து பலர் நினைச்சிட்டு இருக்குன்னா திமுக இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறது பெருமளவு இந்த தலித் ஓட் பேங்க்ல வந்திருக்காங்க. அந்த ஓட் பேங்கை எப்படியா அடிக்கணும்ன்றதால தான் இவங்க வந்து பெருசா ஒரு சில தலித் ஆக்டிவிஸ்ட் குரூப்ஸ் நிறையவே அங்க நம்ம பார்க்க முடியுது. அவங்க தான் இது முன்னெடுத்து அவங்க பின்னாடி நீங்க விடாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப எண்ட் ஆஃப் தி டே இப்ப என்ன ஆகும்னா, இப்ப இன்னைக்கு வந்து அந்த இப்போ Zone 5 Zone 6 நிறைய குப்பை நிறைய அல்லாம நிறைய இது இருக்கு. அந்த சானிடேஷன் ஒர்க் ரொம்ப பெண்டிங்கா இருக்கு. அந்த கான்ட்ராக்டிங் நிறுவனத்துக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும். அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நாங்க வேற எந்த ஆட்கள் அவங்க நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆட்கள் எடுத்து நாங்க பண்ணிடுறோம்னு. அப்ப வந்து இவர்களுக்கு கிடைக்க வேண்டியதா பேலன்ஸ் இருக்கு, கிடைக்க வேண்டியது கூட ஈஸியா கிடைச்சிடும். அது வேற ஒருத்தர் கிடைக்கும், அந்த வேலை கூட இல்லாம போயிடும். இப்போ 23,000 அது 22,500 ஒரு வேலை இருக்கு, அது கூட இல்லாம போயிடும். அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப தெளிவாகவே தெரியுது இது வந்து எல்லாரும் அரசியல் நலனுக்காக பயன்படுத்துறாங்க. அதுல குறிப்பா வந்துட்டு ஒரு சமூக மக்கள் மட்டும்தான் இதுல பாதிக்கப்படுற மாதிரி முன்னிறுத்துறாங்க. ஆனா திமுக இதுல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத மாதிரி, அவங்க வந்து பெரிய அளவுல காது கொடுக்காத மாதிரி ஒரு பார்வை இருக்கு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, இது கொஞ்சம் அவங்க திமுக சைடுல கொஞ்சம் அரகன்ஸ். அவங்க இந்த தனியார் மயமாக்குனது அதெல்லாம் சரி, நிர்வாக ரீதியா அதுல ஒரு தப்பு இல்லை. பட் இத ஒரு அரசியல் ரீதியா அணுகும் போது என்ன ஆக போகுது, இவங்க என்ன அப்படின்ற ஒரு அரகன்ஸ் தெரியுது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி அமைச்சர் வந்து நெஹ்ரு சைட்ல இருந்து இன்னும் ஷேப் கொடுக்கல. இப்ப சேகர் பாபு தான் பண்றாரு. சேகர் பாபு இவங்க என்ன சொல்றாங்க, ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர், அவர் எப்படி இந்த நெகோசியேஷன் பண்ணலான்னு. ஆனா உண்மை என்னன்னா அவர் ஹெச்ஆர்என்சி அண்ட் சிஎம்டிஏ சென்னை மாநகர வளர்ச்சி அமைப்பு அதோட அமைச்சரும் அவர் தான். அவர் அதனாலதான் பேச்சுவார்த்தை நடத்தாரு. அவர் பேசும்போதும் கொஞ்சம் வந்து சாஃப்டா பேச முடியாம கொஞ்சம் ஹாஷா அங்க ரஃப் அண்ட் டஃபா பேசுறதுல அங்க இருந்துச்சு. முதலமைச்சர் சைட்ல வந்து இந்த எதுவுமே கண்டுக்காம அப்படியே கொஞ்சம் சாஃப்டா போறது வந்து அவங்களுக்கு என்ன நமக்காக இது இல்லை, நம்ம ஓட்டுல தான் ஜெயிச்சாங்க, நம்ம ஓட்டுல அவங்களும் நினைச்சிடும்
ஒருத்தர் அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காரு, நம்ம தான் போராடி கலைஞருக்கு மெரினால சமாதி வாங்கி கொடுத்தோம்னு ஒரு பேசிட்டு இருக்காரு. எங்க அது நீதிமன்றத்துல ராவோட வழக்கு ஃபைல் பண்ணி விடிய அது கேஸ் நடத்தி அந்த திமுக வழக்கிறாங்க 9500. அதுல பேக்ரவுண்ட்ல பல விஷயங்கள் நடந்தது. இவங்க போராட்டம் பண்ணதால அது நம்ம பண்றோம் அப்படின்னு ஒரு சில லூஸ் ஸ்டேட்மெண்ட் அங்கேருந்து விடுறாங்க. அது பிரியா சொன்ன அந்த கருத்துக்கு வந்து அங்க ஒரு வேற அர்த்தம் கண்டுபிடிக்கல அதெல்லாம் பண்றது. ஸோ இது இதை ஹேண்டில் பண்ற இவ்வளவு தூரம் வளர்த்துட்டு இருக்குது. அது திமுக காரனே தெரியும். இவ்வளோ 10 நாள் போராட்டம் பண்ண விட்டுருக்க கூடாது, அவன் கூப்பிட்டு பேசி 2 நாள் அனுப்புறது, 10 நாள் அவன் போராட்டம் பண்ண விட்டது. திமுக கூட்டணி கட்சியான சிபிஎம் உள்ளாக அது இன்னும் கொஞ்சம் அதை வருது வருது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று இப்போ எனக்கு ஜெயலலிதா மேல 1000 விமர்சனம் இருந்தாலும் ஜெயலலிதா மட்டும் இன்னைக்கு இருந்தாருன்னா 2 நாள் தாண்டி இருக்கு. ஜெயலலிதா அதுக்கான அவங்க 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 நலனை காத்து எல்லாம் பாதுகாத்திருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்களுக்கு அவங்களுக்கு பயம் வந்திருக்கும், 3ஆம் நாள் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்கன்னு. இந்த போக்குவரத்து பணியாளர் 2005 2007 பேர் பண்ணுவோம் அதான் பண்ணாங்க. இப்போ ஒரு 2 நாள் கூட்டு பேசினாங்க இல்லையா, யார் யாரெல்லாம் வேலைக்கு போராட்டம் பண்றாங்க, அவங்களுக்கு வேலை இல்லை, இளைஞர்கள் வேலை தரோன்னு போயிட்டாங்க. ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு இவ்வளோ பதறி அடிச்சுட்டு வந்தாங்க. தேர்தலில் நீங்கள் கோவத்தை காட்டலாம், அது வேற. பட் ஆனால் ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் நம்ம வந்து எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒரு மைண்ட் செட்டை அவங்க உருவாக்கிட்டாங்க. அதனால அவங்க இதை போராட்டங்கள்ல இல்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்னொரு விமர்சனம் வந்து இதே எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக பண்ணிருக்கும், எதிர்கட்சியா இருக்கும் திமுக அரசியல் செய்த பார்த்தா நிறைய விஷயங்கள அவங்க வந்து ஒரு வேகத்துல நிறைய விஷயம் இந்த மாதிரி அதுல சென்சிட்டிவிட்டி தெரியாம அரசியல் செஞ்சு அப்ப சிக்கல்ல இருக்காங்க. இப்ப இவங்களே சொல்றாங்க, நீங்க தான் உங்களோட வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கன்னு. வாக்குறுதி கொடுத்தது இப்ப செயல்படுத்த முடியும்னு ஓப்பனா அந்த ஒத்துட்டு போகணும். எல்லாமே செயல்படுத்தணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இது அதிமுக கொடுத்த வாக்குறுதி செயல்படுத்தினாங்க பழைய ஆட்சியில. இவங்க அதை ஓப்பனா அந்த இடத்த ஒத்துக்கணும். ஸோ ஒரு கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணி முடிச்சிருக்க வேண்டிய விஷயத்த கொஞ்சம் ஒரு ஹார்ட் ஸ்டாண்ட் எடுத்து போயிட்டு இருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வாரம் போகுது. அதுக்குள்ள சில இதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இன்னும் எதிர்கட்சி தலைவர் வரல. அவர் 2-3 நாள்ல எடப்பாடி வந்து சென்னைக்கு வரும்போது வந்து அவங்களோட பேசுவார்னு நினைக்கிறேன். இதுல வேலுமணி வச்சிருக்கோம் எல்லாருமே நாங்க வந்து இவங்க பணியை அதிமுக ஆட்சி வந்து நிரந்தர பணி கொடுப்போம்னு. அதிமுக ஆட்சி தான் முதல்ல தனியார் மயமாக்குறது தொடங்கினாங்க. அவங்க வந்து நீ நிரந்தர பணியாக்குறது சொல்றது ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிசம். திமுக செய்யும்போது இவங்களும் செய்வாங்க, அதான் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா இந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை பத்தின பல்வேறு விதமான கேள்விகளை மிக தெளிவா பதில் சொன்னீங்க. ஏன்னா மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம்.